கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கல்லூரி மாணவர்கிட்ட உரையாடுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுடைய வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து தலைவன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யார் ஞாபகம் வராங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களை பார்த்து அவங்க கேட்குறாங்க. உடனே ஒரு பையன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அடுத்து அப்படிங்கிறாங்க. உடனே இந்திரா காந்தின்னு ஒரு 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 பையன் சொல்கிறான். ஒரு பொண்ணு ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா ஒரு பையன் அண்ணாமலை அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்பா சிரிக்கிறீங்க? அவருக்கு அவர் தலைவராக தெரிகிறாரு, நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க? மற்றவங்களாம் நீங்கள் சிரிக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யதார்த்தமாக கண்டினியூ பண்ணுறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற தலைவர்களோட பேரை சொல்லும்போது திருமதி வானதி அவரோட முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த ஸ்பிரிட்டில் அவங்க அந்த உரையாட தொடங்குறாங்களோ அதே ஸ்பிரிட்டில் அவங்க கண்டினியூ பண்ணி போக முடியுது. யதார்த்தமாக நம்ம வந்து அவங்க முகத்தில் பார்க்க முடியுது. அதுவே தலைவன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யார் ஞாபகம் வருது அப்படின்னு கேட்டு ஒரு பையன் ஸ்டாலின்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு மாதிரி சிரித்து, மேட்டில் இருக்கவங்களாம் பார்த்து சிரித்து, அம்மா தலைவன் சொன்ன உடனே ரஷ்ய நாட்டு தலைவர்கள் தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சொல்லி தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பெருசாக ஜோக் அடிச்சிட்டோன்னு நினச்சி அவங்களாவே பெருசாக சிரித்து அப்படியே மழுப்பி அடுத்த லெவலுக்கு அடுத்த கொஸ்டின் கொண்டு போயிருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க இந்நேரம் தெலுங்கானாவுக்கோ இல்லை புதுச்சேரிக்கோ ஒரு முன்னாள் ஆளுநராக இருப்பாங்க. அதே இது தலைவன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யார் பேர் வருது அப்படின்னு கேட்டு ஒரு பையன் ஸ்டாலின்னு சொன்ன உடனே அவனை பார்த்து அப்படியே, இந்த மாதிரி நீ பதில் சொல்லியிருந்தேன்னா சிங்கப்பூரில் உன்னை ஜெயிலில் போட்டிருப்பாங்க, ரஷ்யாவில் உன்னை நாடு கடத்தியிருப்பாங்க, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கோட்டா சீனிவாசன் அது மாதிரி கண்ணெல்லாம் விரித்து கண்ணெல்லாம் உருட்டி அவனை போட்டு உருட்டி மிரட்டில் அடுத்த பையன் எழுந்திரிச்சு மோடிஜி அப்படின்னு சொல்ல வச்சுருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க இந்தியாவுக்கு நிதியமைச்சராகவே இருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அதாவது ஒரு கவுன்சிலராக கூட தகுதி இல்லாதவங்க ஆளுநராகிடலாம், ஒரு எம்பியாக கூட தகுதி இல்லாதவங்க நிதியமைச்சராகிடலாம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த உரையாடல்லையும் அவங்களால எந்த விதமான முகசுளிப்போ எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் யதார்த்தமாக பசங்கக்கிட்ட அவங்க பதிலை ஏற்றுக்கிட்டு அடுத்தடுத்து கேஷுவலாக உரையாட முடியுது பார்த்தீங்களா? அதனால் மட்டும்தான் அவங்க தமிழ்நாட்டில் வானதி அவர்கள் எம்எல்ஏ இருக்காங்க. அதுதான் மேட்ரு ஆக்சுவலாக. ஸோ நிதியமைச்சராகிடலாம், ஆளுநராகிடலாம், ஆனால் எல்லாராலையும் தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆக முடியாது. அந்த வகைக்கு திருமதி வானதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.